சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னு முயற்சி பண்ணி நம்ம வரும்போது நிறைய ஃபெயிலியர்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ரொம்ப அதிகமான ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஒரு டைமும் நம்ம நிறைய ஒரு தடவை முயற்சி எடுத்துகிட்டு ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகும்போதும் பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகும். ஓகேங்களா? நிறைய நெகட்டிவிட்டி உருவாகும், நிறைய தோல்விகளை பார்க்க வேண்டியதாக இருக்கும், நிறைய அவமானங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது தனிமையிலே இருந்து நம்ம செய்யக்கூடிய வேலைன்றதுனால அது மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இது கொடுக்கும். ஸோ இதை விட்டுட்டு எங்கேயாச்சும் நம்ம போயிடலாமா, இந்த ட்ரேடிங்ன்ற இந்த கெரியரே வேணாம், இந்த ட்ரேடிங்கே நம்ம குவிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமா, இது தேவையே இல்லை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்மளுக்கு முயற்சி பண்ணி நம்ம போயிட்டுருக்க காலகட்டத்தில் ஆரம்ப காலத்தில் நம்ம முயற்சி எடுக்கும்போது நிறைய ஃபெயிலியர்ஸை பார்க்குறதுனால இது நிறைய டைம் நம்மளுக்கு தோணும், இதை விட்டுட்டு போயிடலாமா, குவிட் பண்ணிடலாமா, வேணாம். நிறைய டைம் நம்மளுக்கு செல்ஃப் டவுட் வரும், இது முடியுமா முடியாதா, நம்மளால் முடியாதா, நம்ம தப்பான ட்ராக்கில் போயிட்டுருக்கோமான்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே போட்டு நம்மளை ரொம்ப உலுக்கி எடுக்கும். அந்த மாதிரி டைம்லாம் நான் என்ன பண்ணுவேன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய டைம் எனக்கும் இதை கிட் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டே வேணாம், அந்த ட்ரேடிங்கே வேணாம், தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாச்சும் வேலைக்கு போயிடலாமா நான் பல தடவை நானும் யோசிச்சுருந்துருக்கேன். ஸோ அப்போல்லாம் நான் என்ன விஷயத்தை பண்ணி இதை விட்டு வெளியே போகாமல் நான் திரும்ப அடுத்து முயற்சி பண்ணி திரும்ப அடுத்து நான் முன்னேற்ற பாதையில் வந்தேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் காட்டிடணும்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019 ஜனவரியில் தான் முதல்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க நான் வந்தேன். ஸோ இதோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. அந்த 7 வருஷத்தில் நான் என்னென்னலாம் நான் முயற்சி பண்ணேன், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்தெந்த விஷயத்தை கற்றுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு ஜேர்னல் எழுதி வைங்க. என்னென்ன ஸ்டடீஸ் ரெடி பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் போட்டு ஒரு நோட்டில் ஜேர்னல் பண்ணுங்கள், எழுதுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு அது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு வீடியோவில் நான் ப்ரீஃபாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். நான் என்னென்னலாம் முயற்சி பண்ணேன், என்னென்னலாம் ஜேர்னல் பண்ணி வச்சுருக்கேன், நான் இது வரைக்கும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், 2019 இப்போ வரைக்கும் ஒரு 7 வருஷமாக நான் எவ்வளோ விஷயங்களை நான் ட்ரை பண்ணி எவ்வளோ முயற்சி எடுத்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன்றது உங்ககிட்ட நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தணுன்றதுக்காக அந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஜேர்னல்ஸ், நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நான் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்தேன்றதை நான் முதல்ல இப்போ அவங்ககிட்ட நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது இந்த மார்க்கெட் விட்டு வெளியே போகாமல் குவிட் பண்ணிவிட்டு வெளியே போயிடாமல் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சுன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பண்ணணுன்றதுக்காகவே எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு இங்கே வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு நோட் போட்டு நான் ஃபஸ்ட்டு டே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதியிருப்பேன். அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்க வரும்போது நான் எழுதின ஃபஸ்ட்டு பேப்பர் இது தான். 7/1/2019 திங்கட்கிழமை அன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்னு ஹெட்டிங் போட்டுட்டு வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நோட்ஸ் எழுத ஆரம்பித்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு டே நான் யூடியூப்பை பார்த்து ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு கற்றுக்கிட்ட நாள். ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி நான் எழுதின நோட்ஸ் இது தான். ஓகேங்களா? இதில் வாட் இஸ் ஷேர் மார்க்கெட், டைப்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் மீனிங்ஸ் ஆஃப் புல்லுனா என்ன, பியர்னா என்ன, அதுக்கப்புறம் என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன, அதுக்கப்புறம் ஐபிஓனா என்ன, எஃபிஓனா என்ன, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, இடிஎஃப்னா என்ன. ஸோ அந்த ஒரு நாளில் நான் கற்றுக்கிட்டது அதுதான். அது எல்லாமே நான் நோட்ஸ் எழுதி நான் இங்கே வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நாள் நான் எழுதின நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷம் எனக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. நான் அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்களை ஜேர்னல் பண்ணி வச்சுருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே காட்டுறேன். நிறைய விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது, பட் இருந்தாலும் என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் முதல்ல எழுதின நோட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோட பேரெல்லாம் எழுதி அது என்ன ப்ரைஸு, அது என்ன மாதிரியான செக்டரில் வருது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நான் எழுத ஆரம்பித்தேன். நான் ஜனவரி 2019 நான் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட பேசிக்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிறதுக்கே எனக்கு டைம் போயிடுச்சு. நிறைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் பார்த்து தான் நான் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புரிதல் வந்துச்சு. எனக்கு ஒரு வீடியோ ஒரு தடவை பார்த்தாலும் எனக்கு என் மைண்டில் ஏறாது, எனக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு வீடியோ 1க்கு 10 தடவையாச்சும் பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 29/7/2019 அன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து நான் கற்றுக்கிட்டு
அன்னன்னைக்கு எடுத்து எத்தனை ட்ரேட்ஸ் வந்து அன்றைக்கி வந்திருக்கு, பை கால்ஸ் அன்றைக்கி எத்தனை வந்திருக்கு, செல் கால்ஸ் எத்தனை வந்திருக்கு, அதில் டார்கெட் எத்தனை போயிருக்கு, ஸ்டாப் லாஸ் எத்தனை போயிருக்குன்னு இதெல்லாம் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா முதல்ல நம்ம ஒரு ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும், முதல்ல நம்ம பேக் டெஸ்ட் தானே பண்ணணும். அதுக்கப்புறம் தானே ரியல் மணியெல்லாம் வச்சு போட்டு நம்ம பண்ண முடியும். அதனால் அன்றைய டேட்டு போட்டு கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இங்கே பாருங்கள் 29/7/2019 அன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி மண்டே அன்றைக்கி பேக் டெஸ்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். 11 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அதில் பை சைடு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் எல்லாமே ரெடி பண்ணுவேன். அப் சைடு போன ட்ரேட்ஸ் எத்தனை, டவுன் சைடு போன ட்ரேட்ஸ் எத்தனை, அதில் ஸ்டாப் லாஸ் போனது எத்தனை, டார்கெட் போனது எத்தனை, ஸோ இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்த நாள் 1 ஆகஸ்ட் 2019 திரும்ப ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி அதுக்கு என்னென்னமோ நிறைய கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. நிறைய ஒரு நாள் கிட்டத்தட்ட நான் தூங்கவே மாட்டேன். தூங்குறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும். 12-1 மணிக்கெலாம் கூட தூங்குற நாட்கள் இருக்குது. தூங்காமலே ரிசர்ச்சுன்னு பண்ணிகிட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு. ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணோன்னா அதுக்குள்ள 1008 கேல்குலேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஹை லோ அதோட கேல்குலேஷன்ஸு அது இந்த மாதிரி நிறைய கேல்குலேஷன்ஸ் நிறையா போட்டுட்டு இருப்பேன் ஒரு நாளும். இங்கே பாருங்கள், நீங்கள் எத்தனை ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதில் வந்து எத்தனை டார்கெட் போகுது. முதல்ல இவ்வளோ ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நாளில் முதல்ல ட்ரேடே பண்ண முடியாது. அது கூட எனக்கு தெரியாமல் நிஃப்டி 50ல் இருக்க எல்லா ஸ்டாக்கையும் எடுத்து எல்லா ஸ்டாக்குக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி எல்லாமே இன்றைக்கி ப்ராஃபிட் போச்சா லாஸ் போச்சா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கால்குலேட் பண்ணி பண்ணுவேன். ஏடிஆர், ஓப்பன் ப்ரைஸு, அது என்னென்னவோ இப்போலாம் எனக்கு அது மறந்து போச்சு என்னென்னன்ட்டு. பட் அந்த டைமில் ரொம்ப ஆர்வம் இருக்கும்ல. ஸ்டார்டிங்கில் பிகினராக உள்ளே வரும்போது ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறையா உழைப்பு போட்டு நிறைய முயற்சி பண்ணால் நம்ம ஜெயிச்சு வந்துருவோன்றது ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்பயும் இருக்குது. அப்போ இதை விட ரொம்ப 10,000 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவ்வளோ உழைப்பு அவ்வளோ விஷயங்கள் நான் போட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கே ஒரு மெத்தட், அதாவது ஒரு கேல்குலேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஓப்பன் ரேஞ்சு, நேற்று வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சா, ட்ரெண்டிங் ஆச்சா, இப்போ ரேஞ்ச் பவுண்டில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வந்து அடுத்த நாள் வந்து ட்ரெண்டிங் ஆகும், இல்லை 2 நாள் ரேஞ்சில் இருக்கிறது ட்ரெண்டிங் ஆகும், 3 நாள் ரேஞ்சில் இருக்கிறது ட்ரெண்டிங் ஆகும், 7 நாள் ரேஞ்சில் இருக்கிறது ட்ரெண்டிங் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய கேல்குலேஷன்ஸ் பண்ணி தான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் போட்டு எவ்வளோ தூரம் நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன்ட்டு. இது வந்து ஒரு டைமில் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஸ்டாக்ஸில் வந்து அப்போலாம் நான் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா. எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் போட்டிருப்பேன், எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பேன்னு இதெல்லாம் பார்த்தாவே தெரியும். ஒரு நாளும் ஒரு ஸ்டாக்கும் எடுத்துகிட்டு அது நிறைய ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி தான் ஸ்டாக் செலெக்ஷனே பண்ணி அதை ட்ரேட் பண்ண போய் அப்படிலாம் பண்ணால் ஏதோ 100% நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிரும், ஏதோ ஒரு ஹோலி கிரெயில் கிடச்சிருன்ற மாதிரி தான் நான் தேடிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இவ்வளோ கேல்குலேஷன் போடுறேன்னா, அந்த டைமில் நான் தேடிட்டு இருந்தது வந்து 100% எல்லா டைமுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தர மாதிரி, எல்லா டைமுமே டார்கெட் போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை தான் வந்து நான் அந்த டைமில் நான் தேடிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ ரிசர்ச் இவ்வளோ விஷயங்கள். ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பேன், அது வந்து எனக்கு வந்து ஃபெயிலியரே வரக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். அப்போலாம் எனக்கு தெரியாது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு அது ஒரு 60-70% தான் அக்யூரசி கொடுக்கும். அந்த அக்யூரசியே நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகிறதுக்கு வந்து போதுமானதுன்றது வந்து எனக்கு அந்த டைமில் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துட்டால் 100% அன்றைக்கி வந்து டார்கெட் போகணும். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ட்ரேடரு, அப்போ தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியுன்ற மாதிரி மைண்ட் செட் தான் எனக்கு அப்போ இருந்துச்சு. அதனால தான் இந்த டைமில் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக எவ்வளோ ரிசர்ச் எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போலாம் ஒரே ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டி ஒரே ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்து வச்சு பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பட் அப்போ வந்து எனக்கு தெரியாதுல்ல, கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸு ஆயிரக்கணக்கில் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் எப்படி பார்த்தாலும் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் எடுத்து வச்சு தான் நான் ஸ்டாக் செலெக்ஷன் ட்ரேடிங்காக செலக்ட் பண்ணி அன்னன்னைக்கு முன்னாடி நாளே நிறைய ரிசர்ச்சஸ்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதில் பார்க்குறீங்க நீங்கள் சிம்பிளாக இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் இந்த ஒரு பேஜுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அத்தனை மணி நேரம் இதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அது தெரியாதுல்ல, இப்படி தான் பண்ணணும். மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 40% அக்யூரசி இருந்தால் கூட போது, ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருந்தாவே நம்ம நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வரலான்றதுலாம் இப்போ தெரியுது. பட் அப்போ எனக்கு தெரியாதுல்ல. அதனால் எனக்கு ஷூர் ஷார்ட்டாக அடிக்கிற மாதிரி ஹோலி கிரெயில் வேணும்ன்ட்டு தேடி தான் இவ்வளோ நாளாக நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த டைம்லாம் கிட்டத்தட்ட அது ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அதுலேயே எனக்கு பாருங்கள் எவ்வளோ விஷயம், எவ்வளோ சார்ட்டு, என்னென்ன ஹெட்டிங் போட்டு இப்படிலாம் பண்ணால் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிட மாட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்து அவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸை நான் எடுத்துகிட்டு போய் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணி இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறது தான். இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் உட்காந்து ஃபோனை வச்சுட்டு கேல்குலேட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு எடுத்து பண்ணுறது தான் இது. பாருங்கள் என்னென்னலாம் போட்டு பண்ணி வச்சுருக்கேன் அந்த டைமில். மந்த்து ஆகஸ்ட் இயர் 2019 இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்.
இப்போ நினச்சி பார்த்தா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க், இவ்வளோ முயற்சி, இவ்வளோலாம் இப்போ பண்ணுவோம்னான்னு தெரியாது. அந்த டைம் ஆரம்ப கட்டம் ஒரு சின்ன பையனில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஆர்வம், வேகம், அந்த ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல. அதுதான் இது. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ட்ரேடிங் ஜேர்னல்ன்றது எவ்வளோ முக்கியம். நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு உணர்வு கொடுக்கும். ஏன்னா இப்போ நிறைய டைம் எனக்கு தோணும், சார் இந்த ட்ரேடிங்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணுறோன்னா அது பெருசாக எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்ட்டு நிறைய டைம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்கும் போதுலாம் இந்த நோட்ஸு இதெல்லாம் எடுத்து திரும்ப திரும்ப நான் பார்க்கும்போது அது என்ன தோணுன்னா, பரவாயில்ல, இதுக்கு இவ்வளோ வருஷம் நம்ம எங்கே எடுத்துட்டோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். அந்த டைமில் 7 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இத்தனை வருஷங்களை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம இதை இப்போ விட்டுட்டு போகணுமான்ற அந்த ஒரு விஷயம், அந்த அது தோணும். அது ஏன்னா நம்ம அதுக்காக எந்த கஷ்டமும் படாமல் ஏதோ சும்மா வந்தோம், ஏனோ தானோ முயற்சி பண்ணோம், ஏதோ லாஸ் ஆகிடுச்சு, போனால் போயிடலாம். ஆனால் இதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் போது அதை விட்டுட்டு போக மனசு வராது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன், இன்னொரு ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரே ஒரு ட்ரை தான், இதுக்கப்புறம் எந்த ட்ரை பண்ண மாட்டேன், விட்டுட்டு போய்ட்டுறேன்னு இது வரைக்கும் எப்படி ஒரு 100 தடவையாச்சும் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்துலேருந்து இந்த 7 வருஷத்தில். ஆனால் விட்டுட்டு போக மனசு இருக்காது. கெஞ்சுவேன், யாராச்சும் வேணாம், இதெல்லாம் விட்டு சரி வராது, வேணாம் வீட்லேயே எங்கே சொன்னாங்கன்னா கெஞ்சுவேன், இந்த ஒரே ஒரு ட்ரை மட்டும் கொடுங்க, இந்த ஒரே ஒரு ட்ரை மட்டும் நான் பண்ணி பார்க்குறேன், இந்த 1 மாதம் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது செட் ஆகலாம், நான் விட்டுட்டு போயிடுறேன், வேலையை பார்த்துட்டு இப்படியே சொல்லியே ஏமாற்றி நிறைய விஷயங்களை நான் ஓட்டிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோவும் ஹார்ட் ஒர்க் போடுவேன். ஒரு தடவையும் போயிட்டு முயற்சி பண்ணும்போது நிறைய ஹார்ட் ஒர்க் தான் போடுவேன். சும்மா சொல்லிவிட்டு நான் ஏதோ கம்முன்லாம் இருக்க மாட்டேன். அது தெரியாது வெளியில். ஏன்னா மற்ற வேலைகள்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா, கஷ்டப்பட்டு செய்கிறீங்கன்னா அது தெரியும், அதுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னும் ஹார்ட் ஒர்க் போடுறோம், என்ன பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்களை கற்றுக்குறோம், எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், இதெல்லாம் எதுவுமே யாருக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இது பண்ணுறவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், 100கணக்கான முயற்சி பண்ணாலும் தோல்வி தான் வரும். ஜெயிச்சவனோட உழைப்பு, அந்த விடாமுயற்சிக்கெலாம் ஒரு அடையாளம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அது எதுவுமே கிடைக்காது. அவன் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் போட்ட எஃபர்ட்டுக்கும் அவனோட அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அவமானமும், கெட்ட பெரும் திட்டம், சோம்பேறி, கையலாகாதவன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவனுக்கு அதுதான் பேராக கிடைக்கும். அவன் ஒரு சோம்பேறி, அங்கே முன்னே உட்காந்து நோகாமல் சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறான், அதனால தான் அவன் உட்காந்துருக்கான், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கான், இப்படி பண்ணுறான் இப்படி தான் சொல்லுவான். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற அடையாளமாக இருக்கும், அங்கீகாரமாக இருக்கும். அப்போ ஒரு முயற்சி பண்ணி ஜெயிச்சு வராங்க, அவங்களுக்கு எல்லாம் பாராட்டு, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்குது, ஓகே. அப்போ அதை ஒரு முயற்சி பண்ணி இன்னும் ஜெயிக்காமல் நிறைய தோல்விகள் பார்த்து போராடிட்டு இருக்கான். அப்போ அவன் மட்டும் எந்த கஷ்டமுமே படலையா, எந்த ஹார்ட் ஒர்க்கும் போடலையா, எந்த முயற்சியும் பண்ணலையா என்ன? அவனும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஜெயிச்சு வந்தவங்களோட அவன் 1000 தோல்வியை பார்த்துட்டு திரும்ப முயற்சி பண்ணி போராடிட்டான். அவனுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், அது வெளியே தெரியாது. பட் அவனும் அவ்வளோ கஷ்டம், ஹார்ட் ஒர்க் எல்லாமே தான் போடுறான். என்ன ஒன்று, அவன் இன்னும் ஜெயிக்கலை, தோத்துட்டான்னு சொல்ல முடியாது. அவன் முயற்சியை கைவிடுற வரைக்கும் அவன் தோத்துட்டான்னு யாராலையும் அவன் சொல்லவே முடியாது. ஜெயிக்கலை, அவ்வளோதான். அவன் இன்னும் போராடிட்டுருக்கான். டெம்பரவரியாக சில தோல்விகளை பார்த்துட்டு போராடிட்டுருக்கான், அவ்வளோதானே தவிர அவன் தோத்துட்டான்னு யாரும் சொல்ல முடியாது. அவன் தான் ஒத்துக்கணும். அவனாக ஒத்துக்கிற வரைக்கும் தோல்வின்றது அவனுக்கு கிடையாது. அவன் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சிப்பேன். எனக்கும் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த போராடிட்டு இருக்க காலத்தெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அவமானத்தை தவிர வேறு எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஒரு தோல்விக்கு அப்புறம் அவ்வளோ அவமானமாக இருக்கும், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் திரும்ப எழுந்திரிச்சு முயற்சி பண்ணுவேன். ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உடஞ்சி போய் உட்காந்துருவேன்னா அடுத்த நாள் திரும்ப காலையில் எழுந்திரிச்சு திரும்ப தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ண நான் வந்துடுவேன். ஓகேங்களா? அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் தாண்டி நான் வந்திருக்கேன். இந்த நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ விஷயம் நான் பார்த்துருப்பேன், எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் போட்டிருப்பேன், எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பேன்ட்டு. எந்த ஒரு விஷயமே அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடாதுல்ல. ஸோ அதை நான் காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க. ட்ரேடிங்கை கூட விடுங்க, எந்த விஷயத்தை வேணால் எடுத்துக்கோங்க. எல்லாருமே எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான அங்கீகாரம் கிடச்சிச்சின்னா உங்கள் பண்ண முயற்சி கரெக்டு, நீங்கள் போட்ட உழைப்பெல்லாம் கரெக்டானா அதில் ஃபெயிலியர்ஸ் வருதுன்னா உங்களுக்கு பட்ட கஷ்டம் எதுவுமே யாருமே அதை பற்றி பேசவே மாட்டாங்க, யாருமே அதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ஒன்று ஜெயிக்கிறவன், அவ்வளோதான். இந்த முயற்சி பண்ணுறவன்றவன் எந்த கேட்டகரியிலுமே வரமாட்டான். அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனை தான் பார்க்கப்படுவோம் இது வரைக்கும். ஸோ அப்போ நம்மளோட பட்ட கஷ்டங்கள், நம்மளோட முயற்சி ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னா அதுக்கு நாம் தான் உழைக்கணும், நாம் தான் முயற்சி பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோன்றதுலாம் ஜெயிக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதை பற்றி யாருமே பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அர்த்தம் கிடைக்குன்னா அது நாம் தான் கிவ் அப் பண்ணாமல் போராடி ஆகணும். ஸோ அதனால தான் நான் இந்த நோட்ஸ்லாம் திரும்ப எடுத்து பார்த்துட்டு ஒரு தடவையும் நான் திரும்ப எழுந்திரிச்சு வருவேன். நான் கிவ் அப் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணமே எனக்கு வராது. வேணா நான் போய் சொல்லிட்டு தெரிவேன்,
இந்த மாதிரி எனக்கு 1 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, நான் இதை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரேன்னா விட்டு போயிடுறேன், 2 மாதம் டைம் கொடுங்க, 3 மாதம் டைம், இப்படி தான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு சமாளிச்சுட்டு திரும்ப முயற்சி தான் என்ன இப்போ வரைக்குமே எனக்கு அப்படி தான் என் மைண்ட் செட். கிவ் அப் பண்ணுறது, விட்டுட்டு போகிறது, முயற்சியை கைவிடுறதுலாம் எனக்கு சுத்தமாக எண்ணமே கிடையாது. ஓகேங்களா? மேபி இந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் என்னால் இந்த ஃபீல்டு ஒன்றும் சஸ்டெயின் பண்ணி இவ்வளோ தூரம் போராடி போயிட்டுருக்க முடியுது போல். இங்கே பாருங்கள், நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். கிட்டத்தட்ட இது அக்டோபர் மாதம் 2019. டெய்லியும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாதிரி எடுத்துகிட்டே வருவேன். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வரும் பார்த்தீங்கன்னா 17க்கு 17 ட்ரேடும் ஹிட்டு, 20க்கு 20 ட்ரேடும் ஹிட்டு. இங்கே பாருங்கள் 14/10 டேட்டு, மேலே 11/10. இங்கே பாருங்கள் 15/10, 23க்கு 23 ட்ரேடும் ஹிட்டு, 27க்கு 28 ட்ரேடும் ஹிட்டு. ஸோ இதெல்லாம் வர 23க்கு 23 வர வரைக்கும் ஓகே. அடுத்து அது 27க்கு 28 ட்ரேடில் ஒரு ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆஹா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, ஒரு வருஷம் பண்ண ஹார்ட் ஒர்க் வேஸ்ட்டு, இது 100% ஒர்க் ஆகலை, இது ஃபெயிலியர் கொடுக்குது, இது வேணாம் அப்படின்ற மாதிரி மனசு வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சரி ஒரு ட்ரேடு தானே போனால் போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10ல் ஒரு ட்ரேடு மிஸ் ஆனால் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பார்ப்பேன். அப்புறம் 31க்கு 30 ட்ரேடு, 33க்கு 32 ட்ரேடு, இது வரைக்கும்லாம் நம்பிக்கை உடையாது. அப்படியே ட்ரை பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே வரும், சந்தோஷமாக இருக்கும். அப்போலாம் ரொம்ப நம்பிக்கை வந்துடும், மார்க்கெட்டில் சாதிச்சிட்டோட நம்ம தானே இனிமேல் எல்லாம். அந்த கப்பல் என்ன வேலைன்னு கேளு, இந்த ஏரோப்ளேன் என்ன வேலைன்னு கேளு, அந்த கார் என்ன வேலைன்னு கேளுன்ற மாதிரிலாம் தோணும் அந்த டைமில். அப்புறம் 36க்கு 34 ட்ரேடு தான் சக்ஸஸ்ன்ற மாதிரி தெரியும். அப்புறம் 43க்கு 41, 45க்கு 43. சரி, இதுவே எனக்கு ஒரு பெரிய இதுவாகிடும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 47 ட்ரேடுக்கு 44 தான் ஹிட்டு, மீதி 3 வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ தான் என்ன டேட் ஓடிட்டுருக்கு, 30/10/2019. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு 50க்கு 47 ட்ரேடு தான் ஹிட்டு, அப்புறம் 51க்கு 48 அப்படியே வரும் அந்த மாதம். அதுக்கப்புறம் 11ஆம் மாதம் வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே வந்து 53 ட்ரேடுக்கு 49ல் நிற்குது. 53 ட்ரேடுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா 53க்கு 49 ட்ரேடு ஹிட்டு, மீதியெல்லாம் ஃபெயிலியர்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கேயே மனசு விட ஆரம்பிச்சிருங்க பாருங்கள். 56 ட்ரேடுக்கு 51 ஹிட்டு, நான் 5 ட்ரேடு தான் ஃபெயிலியரு. அதுக்கே பார்த்தோன்னா அவ்வளோதான், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இது ஒர்க் ஆகாது, இது வந்து 100% இனிமேல் இது செட் ஆகாது, நம்ம வேறு எதாவது ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போய்டுவோன்ட்டு நான் போயிடுவேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து திரும்ப அப்படியே வேறு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ஸை பார்த்து அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அந்த டைம் தான் அந்த சிபிஆர் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நவம்பர் 16ஆம் தேதியா பியூர் பாயிண்ட்ஸு, சிபிஆர், கரண்ட் டே ஹை, டே லோ, ப்ரீவியஸ் சப்ளை, செல்லிங் ஜோன், ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ட்ராப்டு, அது இதுன்னு அப்படியே பார்த்து அப்படியே ஒரு ஆச்சரியமாகிடும். பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிறைய நம்ம கற்றுட்டு நிறைய பண்ணோன்னா இன்னும் நல்லா பெட்டராக சூப்பராக பண்ணலாம் போல், ஃபெயிலியரே இல்லாமல் பண்ணலாம் போலன்ட்டு திரும்ப அங்கே போய்டுவேன். நான் அங்கே போய்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை எழுதி வச்சுருக்கேன். அங்கே போய்ட்டு ஏதோ திரும்ப மாறிட்டுருக்கேன். டபுள் டோஜி ஸ்டாக்ஸு, டபுள் டோஜி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூடியூப்பில் பார்த்துருப்பேன். அதை எடுத்து வச்சு திரும்ப அதையெல்லாம் ஸ்டாக்ஸை பார்த்து அது கொஞ்சம் நாளைக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்ன டேட்டில் 12/2 டிசம்பர் 2ஆம் தேதி அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் திரும்பி. அதை நிறையா நோட்ஸ் எழுதிட்டு இருந்திருக்கேன். அது கொஞ்சம் போயிட்டு ஏதோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். அதுவும் ஏதோ ஃபெயிலியர் கொடுத்துருக்கும், செட் ஆகிருக்காது. என்னென்னமோ ரிசர்ச் பண்ணி இப்படி பண்ணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடலாம், இப்படி பண்ணால் எடுத்துகிட்டு வந்துடலாம், நிறைய ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அந்த டைமுக்கு. அவ்வளோதான், அதுவும் ஃபெயிலியர் ஆகி ஏதாச்சும் பிரச்சனை தான் கொடுத்துருக்கோம். அதை திரும்ப போய் எழுதியிருப்பேன், லெசன்ஸ் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். அதில் எதாவது மிஸ்டேக் ஆகிருக்கும்ன்ற மாதிரி, அதனால தான் நம்ம ஏதோ மிஸ்டேக் நம்ம ஏதோ நிறையா பண்ணிட்டோம் போல், அதனால தான் அது லாஸஸ்லாம் வருன்ற மாதிரி நினச்சிட்டு அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் அது இதுன்னு ஏதோ எழுதி வச்சுருக்கேன். மார்க்கெட்டில் வந்து லாஸுன்றதை வந்து தவிர்க்கவே முடியாது. லாஸையும் தாண்டி நம்ம ப்ராஃபிட்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி லாஸே இல்லாமல் தான் பண்ணணும், 100% பண்ணணும்னா அப்படிலாம் பண்ணவே முடியாது. அது புரியாமல் நான் அவ்வளோ நாள் வரைக்கும் நான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன். அவ்வளோ நோட்ஸு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சின்ன பாருங்க, ஓப்பன் பிரேக் அவுட்டுன்னு ஏதோ போயிட்டே இருந்திருக்குது. இந்த ரிசர்ச்சுக்கு அளவே இல்லை. இங்கே தான் நிறுத்தணும், இதுவே பெட்ரு, இதுவே சூப்பருன்றது தெரியும், அதை கூட தெரிஞ்சுக்க அளவுக்கு கூட எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் போயிட்டே இருந்திருக்கேன். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்னென்ன எப்படி இருக்கும், அது ஏதோ ஒரு சேனலில் பார்த்து அப்புறம் எழுதிட்டு வந்துருக்கேன். டே கேண்டில் அண்ட் 200 EMA 80 EMAலாம் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதான் என்ன சொல்கிறது, இதுக்கு போட்ட உழைப்பை வேறு எதுலையே போட்டிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம் போல், அப்படி இருந்துருக்குது. ₹1 வருமானம் இருக்காது, எதுவுமே இதால் எனக்கு கிடச்சிருக்காது அந்த டைம்லாம். அப்படியே எதுவுமே இல்லைனாலும் அதை பிடிச்சி பண்ணதால் என்னால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம் வந்தாலும் தாங்கிட்டு நான் அவ்வளோ தூரம் நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இவ்வளோ தூரம் தாண்டி, இவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்ததே ரொம்ப பெரிய விஷயம்.
அதனால இப்போ உங்களுக்கு இந்த நோட்டை பார்த்தாலே தெரியும், இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ விஷயத்த பண்ணிவிட்டு இல்லை முடியல கஸ்டமருக்கு கிவ் அப் பண்ணிட்டு போகிறதுக்கு மனசு வருமா? ரொம்ப கஷ்டம் தானே. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது தோல்விகள் வரலாம், என்ன வேணால் வரலாம். அது கூட டெம்பரவரி தான். தோல்வினா ஒருத்தவங்கன்னா அதுக்குன்னு 1000 தடவை தோல்வியே வந்துடும். அவனுக்குன்னு ஜெயிக்கிறதுக்கு ஒரு டைம் வராமல போயிடும். ஆனால் அந்த தோல்வி வருதுன்னு நம்ம பயந்து இவ்வளோ தூரம் இப்போ பாருங்கள், இந்த பேஜெலாம் எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் என்ன நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸை போட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வச்சு ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மாறிட்டுருப்பேன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. இந்த பேஜை பார்த்தாவே தெரியும் நான் என் மூளைக்குள்ளே எவ்வளோ விஷயம் ஓடி இருக்கும், எவ்வளோ கேல்குலேஷன்ஸ் ஓடி இருக்கும், என்னென்னலாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு இது ஓடிட்டு இருந்திருக்கு. என்ன டேட்டில் ஓடிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஜனவரி 2020 இந்த மாதிரி ஏதோ ஓடிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூட் ஆயில் பக்கம் வேறு வர ஆரம்பிச்சிட்டேன். க்ரூட் ஆயிலை பார்த்துட்டு கமோடிட்டி மார்க்கெட்டில் அதெல்லாம் கேல்குலேஷன்ஸ் நிறையா போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. இது அப்படியே ஒரு கட்டத்துக்கு ஓடிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட மார்ச் வரைக்கும் ஓடிட்டு இருந்திருக்கு. என்ன டேட்? 5/3/2020 க்ரூட் ஆயில் பக்கம் வந்துட்டேன். அந்த டைம்லாம் மார்ச் 2020 இந்த மாதிரி டைம்லாம் வந்து பெரிய இது போயிட்டுருக்கு. கொரோனா டவுன்ஃபால் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் பயங்கர டவுன் போயிட்டுருக்கு எல்லாம். ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் ஏதோ ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரூட் ஆயில் பக்கம் நான் போயிட்டு பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளோ கேல்குலேஷன்ஸ், எவ்வளோ விஷயங்கள். இப்போலாம் இப்படிலாம் இவ்வளோலாம் பண்ண சொன்னால் வாய்ப்பே கிடையாது. அந்த டைமில் இவ்வளோ பண்ணியிருக்கேன். எல்லாமே க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாதம் வரைக்கும் ஓடி இருந்திருக்கு. பேஜே எந்தளவுக்கு கந்தலாக ஆகிருக்கு பாருங்க. அப்படின்னா எந்தளவுக்கு என்னோட மூளை கந்தலாக இருக்கும் இவ்வளோ விஷயங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி உழைப்பை போடுறதுக்கு. பாருங்க கிட்டத்தட்ட நோட்டில் எப்படி இருக்கு பாருங்க. நோட்டே ஃபுல்லாக இருக்கும். இடம் கூட விடாமல் அவ்வளோ ரிசர்ச், அவ்வளோ விஷயங்களை போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் ஏதோ திரும்ப இன்ட்ராடேயில் 5 கேண்டில்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்கேனர் 5 கேண்டில்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஏதோ ஒன்று போட்டு அதை திரும்ப அங்கே வந்து பார்க்க போயிருக்கேன். மேபி க்ரூட் ஆயில் வேலைக்கு அவ்வளோ போல் ஏதாவது பெரிய லாஸஸ் நிறையா பண்ணியிருப்பேன் பார்த்து. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டாக்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸ்டாக்ஸ் தான் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் பக்கம் வந்திருக்கேன். எது ரிசர்ச் பண்ணேன். மார்ச் 2020 அப்புறம் ஸ்டாக்ஸ் பக்கம் திருப்பி வந்திருக்கேன் போல். பாருங்கள் எப்படி கொச்சன்னு எழுதி வச்சுருக்கேன். டே லூசஸ்ஸு கெய்னர்ஸு அது ஏதோ ஒரு யூடியூப் சேனலை பார்த்து டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்லாம் வச்சு ஏதோ பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி 1:1 1:2 1:0.5 1:1 ரிஸ்க் ரிவார்டு வச்சா எவ்வளோ டார்கெட், எத்தனை ஸ்டாக்ஸ் டார்கெட் போயிருக்கு, 2 வச்சா என்ன போயிருக்கு, 1:0.5லேயே முடிச்சிங்கன்னா என்ன ஆகுது, இதையெல்லாம் அந்த டைம் போட்டு ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கேன். அப்புறம் திரும்பவும் க்ரூட் ஆயில் பக்கம் வந்துட்டுருக்கேன். 5ஆம் மாதம் மே மாதம் திரும்ப க்ரூட் ஆயில் பக்கம் வந்துட்டு அது ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து 15 மினிட் to 1 minute ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜின்ட்டு திரும்ப ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அது ஸ்டாக்ஸும் வேலைக்கு அவ்வளோ போல ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறது. திரும்ப க்ரூட் ஆயிலுக்கு வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, அதிலே கொஞ்சம் நேரம் இருந்திருக்கேன் போல். க்ரூட் ஆயிலே கொஞ்சம் நேரம் இருந்திருக்கேன். டேட் என்ன, 5ஆவது மாதம் மே மாதம் 2020 அப்படியே திரும்ப க்ரூட் ஆயில் ஏதோ எழுதி வச்சு போயிட்டு இருந்திருக்கேன். இது என்ன, ஓகே, இது ஏதோ கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றிலாம் திரும்ப படிச்சிருக்கேன். 7ஆம் மாதம் ஜூலை 2020 திரும்ப கேண்டில் ஸ்டிக்ஸு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருந்திருக்கேன் போல். அதை நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். மாற்றி அது போய்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா எதுவுமே இங்கே ஒர்க் ஆகாது இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், 100% ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம்னா தேடி அலைஞ்சிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா. அது மாதிரி அலைஞ்சிட்டே இருந்திருக்கு. 2020 போயிட்டுருக்கு. இதில் திரும்ப ரூல்ஸ் ஃபார் ட்ரேடிங் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ட்ரேட் லைக் ஏ ரோபோட்டான், ஹவு ஹேவ் ஏ டார்கெட் ஆன் டெய்லி லிமிட் லாஸு, ட்ரீட் யுவர் ஸ்டாப் லாஸ் லைக் காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட் அஸ் த சேல்ஸ் ரெவன்யூவான். ஸ்டாப் லாஸை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற செலவாக ட்ரீட் பண்ணணுமா, ப்ராஃபிட்டை வந்து அதில் வர சேல்ஸ் ரெவன்யூவாக எடுத்துக்கணுமா. அதெல்லாம் ரைட்டு தான், நல்லா தான் எழுதி வச்சுருக்கேன். டோன்ட் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாதான். கீப் அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் சோஷியல் மீடியாலாம் பார்க்கவே கூடாது. எந்த யூடியூபும் பார்க்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது. அதை பார்த்து அவன் எங்கன்னா ஒருத்தவன் லைவ் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். எதையுமே பண்ண முடியாது. அதனால் அதை பார்க்கக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்கேன். ஆல்வேஸ் மெயின்டைன் ட்ரேடிங் ஜேர்னல், அதை தான் ரெடி பண்ணி மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு இருந்திருக்கேன். ஓகேங்களா. இது திரும்பவும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் க்ரூட் ஆயிலாக தான் இருக்கும்.
என்ன ஸ்ட்ராட்டஜி 1 minute சூப்பர் ட்ரெண்ட் பை செல் சிக்னல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப்டர் இன் க்ரூட் ஆயில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி திரும்ப ரெடி பண்ணியிருக்கேன். என்ன மாதம்னா திரும்ப இது ஏதோ மே மாதத்தில் பண்ணியிருக்கேன் போல். எல்லாம் மாறி மாறி வரும். அங்கே கொஞ்சம் எழுதுவோம், இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் இடம் கிடையாது கேப் அதெல்லாம் வேறு ஃபில் பண்ணிட்டு எழுதிட்டு இருந்திருப்பேன். அதனால் டேட்ஸும் கிட்டத்தட்ட மாறி மாறி இருக்கும். சரி பாருங்க, ரெட் பெயினாலாம் எடுத்து வச்சு எழுதி வச்சுருக்கேன். இது க்ரூட் ஆயிலோட ஸ்ட்ராட்டஜி தான் ஏதோ ஒன்று அன்றைக்கி பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். நிறைய ட்ரேட்ஸ் வர மாதிரி இருக்குது. இவ்வளோ ட்ரேட்ஸ்லாம் எடுத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சார்ஜஸே பத்தாது எடுக்கிற ப்ராஃபிட். அவ்வளோ வச்சு ட்ரேட்ஸ் வர மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அன்றைக்கி. கிட்டத்தட்ட என்ன இது 1/6/2020 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 ட்ரேட்ஸ் எடுக்கிற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். 15 ட்ரேட்ஸ் எடுத்தால் ப்ராஃபிட் வந்து 126 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து 15 பாயிண்ட் தான் வந்துருமா. ஒரே நாளில் 111 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருப்போம். நெட்டாக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குமா. அப்பா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிலாம் ரெடி பண்ணியிருக்கேன். பேசாமல் அங்கேயே அதே பிடிச்சிட்டு உட்காந்துருந்துருக்கலாம் போல். அது கூட சரி, அதுவும் ஒரு நாள் ஃபெயிலியர் கொடுக்குது, ஸ்டாப் லாஸ் கொடுக்குது, லாஸஸ் கொடுக்குதுன்றக்கா அதையும் தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ட்ரேடிங் சேனல் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறேன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு வாங்க. நாளைக்கு அது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். என்ன தோல்வி வந்தாலும் என்ன இருந்தாலும் பரவாயில்லடா, செத்தே போகிற நிலைமை வந்தாலும் கெத்தாக இருக்கணுன்ற மாதிரி தோணும். அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயங்களாம் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம தோற்று போயிடுவோம், நம்ம அதை எப்படி விட்டுட்டு போயிடலான்ட்டு ஒரு வேகம் பொறுக்கும். அதுக்காக இங்கே பாருங்கள், திரும்ப ஸ்டாக்ஸ் பக்கம் வந்திருக்கேன். ஐயோ கொடுமையாக இருக்குது பார்த்தாவே, பாவம், ரொம்ப கஷ்டம்தான். இப்போல்லாம் பாருங்கள், இது இப்படியே ஸ்டாக்ஸ்னு அது ஒரு 6 மாதம் திரும்ப போயிருக்கு. இப்போ என்ன இயருக்கு நம்ம வந்துக்கிறோம். அப்புறம் ஃபண்டமெண்டல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் போல். இன்ஃப்ளேஷன்ஸ், பாப்புலேஷன் க்ரோத், இண்டெக்ஸ் ரீபேலன்சிங், ஆர்பிஐ அனௌன்ஸு, இது ஏதோ ஒரு டைம் இன்ட்ராடேலாம் வெறுத்து போயிட்டு ஃபண்டமெண்டலு, ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி எதாவது போகலாமான்னு பார்த்துட்டோம் போல். அதனால் அதையெல்லாம் எடுத்து வச்சு திரும்ப எழுதியிருக்கேன். அதனால தான் பிராண்ட் மோனோபோலி, எக்கானமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலு, பேரியர்ஸ் டு என்ட்ரி, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் எதுனைக்கோ வெபினார் மாதிரி எடுத்திருக்காங்க போல். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்திருக்கேன். மொமெண்டம் இன்வெஸ்டிங்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் போல். சரிங்களா, இது என்ன டேட்டு, 7ஆம் மாதத்தில் தான் 8ஆம் மாதம் வந்துடுச்சு. இப்போ 8ஆம் மாதம் 2020க்கு வந்துட்டோம். ஸ்டாக்ஸ் பக்கம் போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்துருக்கேன். அக்யூரேட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கால்ஸ், அது ஏதோ புதுசாக ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிருக்கும் போல். 25/8/2020 அக்யூரேட்டாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கால்ஸ்னு ஏதோ ஒன்று இருக்கும். அது எல்லாம் 1:2 டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. எல்லாமே ஒரு நாளில் அது எதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்திருக்கும், நீங்கள் நல்லா ஒர்க் ஆகிருக்கும். எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுமா, அது ஒரு நாளில் வச்சு செஞ்சு விட்ருக்கோம். அதனால் அதையும் நான் கிவ் அப் பண்ணிவிட்டு அதையும் விட்டுட்டு இருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வேணாம், வேறு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணலான்ட்டு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2020 காலகட்டத்தில் இது ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த கேல்குலேஷன்ஸ் இவ்வளோ விஷயம்லாம் 2019 ஆரம்பித்தேன். கேல்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி இப்போ எவ்வளோ தூரம் இந்த நோட்லேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் போட்டு நான் வந்திருப்பேன்ட்டு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ரிச் பீப்புள் இன்வெஸ்ட் இன் எஜுகேஷனாக, புவர் பீப்புள் இன்வெஸ்ட் இன் என்டர்டெயின்மெண்ட்டாக. நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், எதையோ ஒரு விஷயத்தை பார்த்து பிடிச்சி வச்சுருக்கேன். மல்கான் வியூ சேனலை பார்த்து செமினார் பார்த்து ஏதோ பிடிச்சி வச்சுருக்கேன்னா என்னன்னு தெரியல. டேக் ஆல் த ட்ரைனிங் யூ கேன் கெட்டு. ஒன் குட் ஐடியா இஸ் ஆல்வேஸ் யூ நீட் டு சேவ் யுவர் செல்ஃப் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கும். எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. ஏதோ ஒரே ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்து ஹார்ட் ஒர்க் போட்டு அதையே வச்சுக்கோங்க, அது உங்களை காப்பாற்றுன்ற மாதிரி இருக்குது அதோட மீனிங். ஓகேங்களா, அந்த இடத்துலேருந்து மேபி ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம் என் மைண்டு. அதோட எஃபெக்ட் என்னன்றதை அடுத்தடுத்த பேப்பரில் பார்ப்போம், ஏதாவது முன்னேறி இருக்குனான்ட்டு. ஓகே, திரும்பவும் அது ஏதோ ஒரு கேல்குலேஷன் ஆர்எஸ்ஐ சைடு வந்துட்டேன். ஏன்னா மல்கான் வியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்எஸ்ஐ தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆர்எஸ்ஐ பற்றிலாம் கொஞ்சம் நிறைய எழுதி வச்சுருக்கேன் போலங்க. அவங்க சேனலை பார்த்து அது கிட்டத்தட்ட ஒரு 13/9/2020 செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக அது பார்த்து ஏதோ ஓடிட்டு இருந்திருக்கு போல் அந்த டைமுக்கு லேர்னிங். ஃபுல்லாகவே இது மல்கான் வியூ சேனலை பார்த்து அவங்களோட லேர்னிங்ஸ் ஓடிட்டு இருந்த டைம் அது. இதுக்கப்புறம் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கான்னு பார்ப்போம். இவங்க தான் இந்த ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸு, ஹிடன் பியரிஷ் டைவர்ஜென்ஸு, ஆர்எஸ்ஐ பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறது வந்து அவங்க தான்.
அதுலேயே சீக்ரெட் மைண்ட் செட்னு இல்லை, ஏதோ சீக்ரெட் மைண்ட் செட்னு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். அதில் தான் ரெகுலர் டைவர்ஜென்ஸ், ஹிடன் டைவர்ஜென்ஸ், ரிவர்சல், ட்ரெண்ட் கண்டினியூஷன், அந்த மாதிரி விஷயம்லாம் ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்புறம் பார்க்க எல்லாம் ஆர்வமாக தான் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் அப்படியே மாற்றி புதுசாக பார்க்கும்போது இது ஒர்க் ஆகிடும் ஆர்வமாக தான் இருக்கும் பார்க்க. பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாமே சைட்வேஸ் மார்க்கெட்டில் சொதப்பும், ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து சைட்வேஸில் ஒர்க் ஆகும், ட்ரெண்டிங்கில் சொதப்புன்ற மாதிரிலாம் அப்போ தான் தெரியும். அப்புறம் இதுக்கப்புறம் ஃபைனலாக கிட்டத்தட்ட வந்துட்டுருக்கேன். எப்போ வந்திருக்கேன்? அக்டோபர் 2ஆம் தேதி 2020 வந்து சிபிஆர் கான்செப்ட் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் போல். அப்போ தான் இது என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதுதான் கொஞ்சம் நோட்ஸ்லாம் டீசெண்டாக போக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சமாக. மேபி அது ஏதோ ஒரு விஷயத்தை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் போல். இதில் தான் கொஞ்சம் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, பிவோட் பாயிண்ட்ஸு, சிபிஆர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன். 2020 அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதோ பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கேன் போல். இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆஃப் டே ட்ரேடிங் அண்ட் சார்ட்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே ஹை, லோ, டிமாண்ட் ஜோன், அது இதுன்னு இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது இங்கேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு நம்மளோட லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். எல்லா டைமும் டக்குன்னு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காது, அப்படியே இருக்கும். ஒரு டைமில் அப்படியே நிற்கும், எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே வந்து ஸ்டக்காகி நிற்கிற மாதிரிலாம் நம்ம நிற்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டப்புன்னு நல்லாயிருக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஸ்டாராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு நல்ல நடிகர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லா வருஷமும் எல்லா நாளும் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நல்ல 2-3 ஃப்ளாப்ஸும் கொடுப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு மூவி வந்து ஏதோ ஒரு வருஷத்தில் ஹிட் அடித்து அவங்க அப்படியே அவங்களோட மார்க்கெட் வந்து உயர்ந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க ஹிட்டே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஹிட்டு ஃப்ளாப்பு 2-3 வருஷத்துக்கு படமே இல்லாமல் கூட சும்மா உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அதே மாதிரி தான் இதில் லேர்னிங்கும் கொஞ்சம் டக்குன்னு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒரு 1 or 2 months நல்லா இம்ப்ரூவ் ஆகி டக்குன்னு நல்லா நம்ம போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் திரும்ப முட்டு சந்திலே வந்து நிற்கிற மாதிரி, டெட் எண்ட்லேயே வந்து நிற்கிற மாதிரி தெரியும். அப்புறம் திரும்ப நல்லா லேர்ன் பண்ணி திரும்ப போவோம். 1-2 வருஷம் வரைக்கும் கூட எந்த ஒரு லீடுமே கிடைக்காமலாம் கூட இங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டு வந்து கொஞ்சம் அடுத்த புது நோட்டு போல். 99% ஆஃப் ட்ரேடர்ஸ் லூஸ் மணி இன் ட்ரேடிங். ரியல் ஃபெயிலியர் இஸ் நாட் மாஸ்டரிங் ஆன் கண்ட்ரோலிங் த எமோஷன்ஸ் இன் ட்ரேடிங். ஓகே, இது வந்து 10 அக்டோபர் 2020 அப்புறம் சிபிஆர் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எழுத ஆரம்பித்த நோட்ஸ் போல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டீசெண்டாக கொஞ்சமாக மாறி இருக்குது. இதை என்ன பண்ணி வச்சுருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட கோர்ஸ் படிச்சிருக்கேன். அந்த கோர்ஸஸோட நோட்ஸ்லாம் வேறு இதில் நிறைய இதில் எழுதி வச்சுருப்பேன். என்னென்னமோ எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். சிபிஆர் கான்செப்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் 2021 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிபிஆர் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக அதையே ஸ்டடி பண்ணி அதையே பிடிச்சிக்கிட்டேன். நான் மோஸ்ட்லி அதை விட்டு நான் அதுக்கப்புறம் நகரவே இல்லை பெருசாக. ஓகேங்களா? எவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக அழகாக நோட்ஸ் போயிருக்கு பாருங்கள். ஏன்னா இங்கே ஏதோ கொஞ்சம் விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு போல் எனக்கு. அதனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் ஒரு எழுதி வச்சுருக்கேன். அதையும் ஏதோ ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டு இதையும் ட்ரை பண்ண போகலான்னு பார்த்தா அதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் போல். 2021 இப்போ வந்துட்டுருக்கு ஜனவரி. மிஸ்டேக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வேறு எழுதி அதையெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். மிஸ்டேக்ஸ் எழுதுறதுக்கே இவ்வளோத்தரும் ஆகிருக்கு போல் பேஜஸ். ஓகேங்களா? பாருங்க, இது அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் லேர்னிங். இதில் நடுவில் அமி புரோக்கர் அது இதுன்னு மெட்டா ட்ரேடர்னு இந்த மாதிரிலாம் வேறு ஆல்கோ ட்ரேடிங் பக்கம்லாம் வேறு நான் போயிருக்கேன் போல். ஏதோ சரி, ஓகே. அடுத்து என்ன ஆயிருக்கு? ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஸு. ஸோ ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் அதை நோட்ஸ் எழுதியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயம் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வீடியோன்னு யூடியூப்னு வந்துட்டுருக்கேன். என்ன மாதிரியான டேட் டைமில் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன்னா, அநேகமாக நான் 2021 அப்புறம் தான் நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். 2021 ஓகே, ஓரளவுக்கு நம்ம சிபிஆர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2021 பாருங்கள் 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நான் பிடிச்சிட்டு யூடியூப் சேனலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல். ஓகேங்களா? இதுலேயும் அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள். இந்த ஆப்ஷன்ஸு, ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். அது லேர்னிங் வந்து நான் எனக்கு போயிட்டே தான் இருக்கும். எனக்கு தேவைன்னும் போது நான் லேர்னிங்ஸ் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுட்டே தான் இருப்பேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ், ஐடியாஸ் நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ அதுதான்
ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் கூட லேர்னிங் ஸ்டாப் ஆகாது. ஏதோ ஒரு விஷயம் போயிட்டே தான் இருக்கும். எனக்கா திருப்தி வர வரைக்கும் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இங்கே போயிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நான் தாண்டி வந்திருக்கேன். ஓகேங்களா. இது இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்திட்ட போயிட்டு நான் இப்போ உங்ககிட்ட நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா இது எல்லாம் நான் ஏன் காட்டுறேன்ற விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் ஃபைனலாக. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னைக்காச்சும் மார்க்கெட்டுக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வமாக உள்ளே வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அன்றைக்கி இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். மேபி இது மார்க்கெட்டை மட்டும் நான் சொல்ல வரல. எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க. போராடி தான் இங்கே ஜெயிச்சாகணும். எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. ஓகேங்களா. சரிங்க பாருங்கள். இது என்னென்னா, ஓகே, ஆரம்பத்தில் நான் இந்த ஃபோன் தான் ரெட்மி 5A. இதுதான் எனக்கு யூடியூப்பில் பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் நான் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கிறது, ட்ரேட் பண்ணுறது எல்லாமே அந்த மொபைலை வச்சு தான். இதுதான் நான் அந்த டைமில் வந்து ஒரு ஒய்ஃபை வாங்கினேன் நான். ஏன்னா இது வந்து எல்லாமே சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபோன்லேயே நம்ம பண்ண முடியாது. கொஞ்சம் லேப்டாப் வேணுன்றதுனால ஸ்கூல் லேப்டாப் ஒன்று என் அண்ணன் பொண்ணு அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கு ஸ்கூலில் லேப்டாப் கொடுத்தாங்க. அந்த லேப்டாப் எனக்கு கொடுத்துருச்சு. அந்த லேப்டாப்லாம் நான் அப்புறம் யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நான் சார்ட்ஸில் அனலைஸ் பண்ணேன். சார்ட்ஸ் சேவ் பண்ணுறது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுது. ஸோ அதுக்காக நெட்டு கனெக்ஷனுக்காக இந்த ஒய்ஃபை வந்து நான் வாங்கியிருந்தேன். இன்னமும் அந்த ஸ்கூல் லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுது. ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் 2 லேப்டாப் நான் வாங்கிட்டேன். பட் இருந்தாலும் இந்த லேப்டாப் தான் எனக்கு, ஸ்கூல் லேப்டாப் தான் எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய கரியரில். அதுக்காக நான் இன்னும் அதை பத்திரமா சென்டிமெண்ட்டாக நான் வச்சுருக்கேன். இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். காட்டுறேன் பாருங்கள். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் 2019 பேங்க் நிஃப்டியோட 2020 பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சிபிஆர் கான்செப்ட் பிவோட் பாயிண்ட்ஸ், சிபிஆர் இந்த மூவிங் ஆவரேஜ்லாம் வச்சு ப்ரைஸ் ஆக்ஷன் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சினோம் அப்போலேருந்து இந்த பேங்க் நிஃப்டி, அப்போல்லாம் வந்து பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட்ஸ் எல்லாத்தையும் டெய்லியும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அது எல்லாமே போய்ட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருவேன். கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 2-3 வருஷத்துக்கான சார்ட்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கான சார்ட்ஸ் எல்லாமே நான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பேன். அதையெல்லாம் வச்சு தான் நான் அப்போயே நான் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் ஒரு பேர் போட்டு நான் ஒரு ஃபைலில் வச்சுருப்பேன். ஓகேங்களா. இதில் நிறையா இருக்கும். இப்போ எப்படி நான் தனித்தனி ஃபோல்டர்ஸ் போட்டு நான் வச்சுருக்கேன், அந்த மாதிரி இது எல்லாமே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனி ஃபைல்ஸில் வச்சு நான் அப்படி தான் ஆரம்ப கட்டத்தில் வந்து நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து ஃபோல்டராக கம்ப்யூட்டரில் இருந்தால் கூட என்னால் வந்து இந்த கேட்டகரைஸ் பண்ண முடியுதுன்னா ஆனால் அப்போ வந்து எனக்கு அந்த பக்குவம்லாம் கிடையாது. எனக்கு அவ்வளோ விஷயம் நாலேஜ் கிடையாது, அவ்வளோ ஷார்ப்பு கிடையாது எனக்கு. அதனால் அப்போலாம் அந்த பிரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சு பேப்பரில் வச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட இது என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? G1 ஸ்ட்ராட்டஜியில் தான் எப்பயுமே அதிக ட்ரேட்ஸ் வரும் ஒரு வருஷத்தில். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் கம்மியாக தான் இருக்கும். G1 மட்டும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். G1ன்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கிட்டத்தட்ட இது ஒரு 2 வருஷத்தோட சார்ட்ஸாக, 2-3 வருஷத்தோட சார்ட்ஸு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அதிக ட்ரேட்ஸ் வரும் ஒரு வருஷத்தில். ஸோ அது ஏன் நான் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து இப்படி பார்த்தேன்னா, எனக்கு அப்போ வந்து நான் சொல்கிறேனே, அப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஷார்ப்பு கிடையாது. அவ்வளோவோ என்னால் எதையுமே புதுசாக அப்படியே என் மூளையில் வந்து வாங்கிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து இதுக்கே நிறைய செலவு பண்ணியிருக்கேன். கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபைல்ஸில் போட்டு கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனி ஸ்ட்ராட்டஜிஸாக ரெடி பண்ணி அப்படி தான் நான் பேங்க் நிஃப்டியில் முதல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் நிஃப்டியில் பண்ணிகிட்ருக்கேன்ல, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் என்னோடய லேப்டாப்லேயே தனித்தனி ஃபோல்டர்ஸ் தான் நான் பிரித்து எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் கேட்டகரைஸ் பண்ணி நான் இப்போதைக்கு என்னோடய லேப்டாப்லேயே நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்போதைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு ஷார்ப்பு இல்லை, எனக்கு அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாததில் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி நான் அப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி வந்துட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ தூரம் நான் வந்துட்டதால் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு இப்போ என்னால் அது முடியுன்றதுனால நான் இப்போதைக்கு நான் பிரிண்ட் அவுட்ஸ் எதுவும் எடுக்கிறதில்ல. எல்லாமே லேப்டாப்ஸ்லேயே நான் தனித்தனி ஃபோல்டராக தனித்தனி ஸ்ட்ராட்டஜியாக தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி என்னன்னைக்கெலாம் எந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி எந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் அன்றைக்கி எடுக்கணுன்றது எல்லாமே நான் பிளான் பண்ணி நான் அதை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட காட்டினேன்ல என்னோட இந்த ட்ரேடிங் ஜேர்னல்ஸ், நான் கடந்து வந்த இந்த
லேர்னிங் ஜேர்னி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு எந்த எந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன்ல, இந்த ட்ரேடிங்ன்றது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குற ஒரு ஃபீல். ஆரம்பத்தில் பிகினஸாக வரவங்களுக்கு அவ்வளோ ஃபெயிலியர்ஸ், அவ்வளோ தோல்விகள், அவ்வளோ மன உளைச்சல்கள்லாம் கொடுக்கும். சீக்கிரமாக இதை விட்டு வெளியில் போயிடலாம், இதை விட்டு போயிடணும், இது வேணாம்னு பல தடவைகள் எனக்கு தோணும் போதெல்லாம் இந்த நோட்ஸ் இந்த மாதிரி நான் போட்ட இப்போ அது எல்லாமே நான் சும்மா கிடையாது, இது ஒரு நாளில் வந்தது கிடையாது. அதுக்காக கிட்டத்தட்ட 2-3 வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நீங்கள் இப்போ பார்த்த விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தோட உழைப்பு தான். அது அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா அது எல்லாம் எனக்கு வெற்றியும் பாராட்டையும் எனக்கு பணத்தையும் கொடுத்துருக்குமான்னா அந்த டைமில் கிடையாது. ₹1 கூட எனக்கு கொடுத்துருக்காது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு பிடிச்சிருக்குதுன்றதுனால தான் அது என்ன பண்ணாலும் எனக்கு அது திருப்ப நான் அதிலேயே இருந்து முயற்சி பண்ணி நான் இவ்வளோ தூரம் நான் போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் ஓரளவுக்கு எனக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக நான் மாறிட்டேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஒரு பெரிய பையன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைச்சா கிடைச்சிரும், முயற்சி பண்ணா நம்ம ஜெயிச்சிருவோம், பெரிய ஆளா வந்துருவோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான். அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்பதான் நம்ம நல்லா வருவோம், எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வத்தோட, அவ்வளோ முயற்சியோட, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு, எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, எல்லாத்தையும் நான் இதுக்காக எண்ணத்தை வேணா கொடுத்து இழந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு நான் அவ்வளோ டெடிகேஷனாக நான் இந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா. ஓகேங்களா? அப்போ அந்த நோட்ஸ் எல்லாம் போயிட்டு திரும்பவும் நான் பழையபடி நான் எடுத்து பார்க்கும்போது, பாவம் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனா நம்ம இருக்கும்போது அந்த சின்ன பையன் எவ்வளோ ஆர்வமா இவ்வளோ விஷயங்களும் எடுத்து பார்த்துருக்கான், இவ்வளோ விஷயங்களும் பண்ணியிருக்கான். இப்போ அதை விட்டுட்டு போனா அவன் பாவம் இல்லை, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஆர்வமா ஆசையாக ஒரு விஷயத்த நான் நம்ம ஜெயிச்சிருவோம், நல்லா வந்துருவோம்னு நினைச்சு பண்ணியிருப்பான். இன்னைக்கு இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிட்டு, இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு நம்ம தோத்துட்டு இதை விட்டு நம்ம வெளியே போனா அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய கஷ்டம் அது அப்படின்றது ஒரு எண்ணம் எனக்குள்ள வரும். ஸோ அதனால அதை கிவ் அப் பண்ணிட்டு போகக்கூடாது. இன்னும் ஒரு மாசம் முயற்சி பண்ணி பார்ப்போமே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முயற்சி பண்ணி பார்ப்போமே, இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி நம்ம முயற்சி பண்ணி நம்ம பார்ப்போமே, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம தெரியாத விஷயம் இருக்கு, இன்னும் ஒரு 10 வீடியோஸ் போயிட்டு பார்ப்போமே, இன்னும் ஏதோ ஒரே தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான் வெற்றிக்கான ரகசியமே. 1000 தோல்வியை பார்த்தாலும் இன்னும் ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் நம்மளை வெற்றியை நோக்கி கொண்டு போகுன்றது என்னோட அது கருத்து. ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்னோட எண்ணம். நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் எத்தனை தடவை வேணா முயற்சி பண்ணுவேன், எவ்வளவு அவமானத்தை வேணா தாங்கிப்பேன், எவ்வளவு நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி என்னோட மைண்ட் செட்டு. அதனால நான் அப்படி போயிட்டு இருக்கேன். இன்னும் இதை ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸாம்பிளா இந்த விஷயங்கள் இப்ப நான் உங்ககிட்ட காட்டின விஷயங்கள் எனக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்றத இன்னொரு நல்லா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, எனக்கும் கிட்டத்தட்ட 2 பசங்க இருக்கானுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தவன் 5th படிக்கிறான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு ஆகுது. அவன் பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் டைம்ல கோயில்ல நிறைய போட்டிகள்லாம் வைப்பாங்க. போட்டிகள் வச்சுட்டு ஜெயிக்கிற பசங்க பிரைசஸ் கொடுப்பாங்க. நான் பார்ப்பேன். எங்க வீட்டுல இருந்து நான் மெத்தையில இருந்து பார்த்துட்டு இருப்பேன், இல்ல கிட்ட போய் கூட சும்மா வேடிக்கை பார்த்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான், போயிட்டு எல்லா போட்டிகள்லயும் ஆர்வமா அப்படியே கலந்துப்பான். கிட்டத்தட்ட நிறைய 10 போட்டிகள் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதவிதமா. எல்லாத்துலயும் போயிட்டு ஆர்வமா கலந்துப்பான். எதுலையுமே ஜெயிக்க மாட்டான், எல்லாத்துலயும் தோத்துட்டே இருக்கான். ஓகேங்களா? பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். சின்ன பசங்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியதுதான். பரவாயில்ல, இத்தனை போட்டிகள்ல கலந்துக்கிட்டான், எல்லாத்துலயுமே தோத்து போய் தானே என்ன பிரைஸ் எதுவுமே வாங்கல, ஜெயிக்கிற பசங்க ஜெயிச்சுட்டே இருந்தாங்க, இவன் தோத்துட்டே இருந்தான். இருந்தாலும் அவன் பரவாயில்ல, அது ஒரு பெரிய அவமானமாவோ அசிங்கமாவோ அதை எதுவுமே அவன் எடுத்துக்காம நம்ம இன்னும் அடுத்த போட்டியில கலந்துக்கணும், அடுத்து நம்ம ஜெயிக்கணும், அடுத்து முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த போட்டிகளில் போயிட்டு இவன் கலந்துட்டு இவன் திரும்ப முயற்சி பண்றான்ட்டு எனக்கு அவனை பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஆனா கடைசி அப்புறம் ஏதோ ஒரு போட்டியில ஜெயிச்சு ஒரு பிரைஸ் அவ்வளோ சந்தோஷமா வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுலாம் காட்டினான். அதுதான் என்ன சொல்றது, ஒரு முயற்சின்னு நம்ம எடுக்கும்போது வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், அது அடுத்த கட்ட விஷயம். அதெல்லாம் நம்ம கவனம் இருக்கவே கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, நம்ம ஒரு விஷயத்த ஃபுல் டெடிகேஷனோட முழு மனசோட நம்ம செய்யணுன்ற எண்ணம் வருது இல்ல, வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம செய்யணும், முயற்சி பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணமே ஒரு பெரிய வெற்றி தான். ஒரு தோல்வின்றது கூட எப்படி வரும், ஒரு முயற்சி பண்றவனுக்கு தான் அது வெற்றியோ தோல்வி கூட ஒரு முயற்சி பண்றவனுக்கு தான் வரும். எந்த முயற்சியுமே பண்ணாம முயற்சி பண்றவனை பார்த்து தோத்து போய் நிக்கிறவனை பார்த்து கேலி பண்ணி விமர்சனம் பண்ணி பேசிட்டு போறது அது ரொம்ப ஈஸியான வேலை. அது யார் வேணா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த தோத்தா விமர்சனம் பண்ணுவாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, தோத்தா பெயின்ஃபுல்லா இருக்கும், அசிங்கமா இருக்கும் தெரிஞ்சுமே பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யணும், நான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், வெற்றியோ தோல்வியோ பரவாயில்லன்ட்டு அங்க இறங்கி ஒரு விஷயத்துல இறங்கி முயற்சி பண்றாள், அவனுக்கு உண்மையாவே நம்ம சல்யூட் பண்ணணும். ஓகேங்களா? அவன் என்னதான் அவன் இன்னைக்கு தோத்தாலும் கண்டிப்பா அவன் ஒரு நாள் திரும்ப விடாமுயற்சியோட முயற்சி பண்ணானா ஒரு நாள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் கண்டிப்பா மேல வருவான். ஓகேங்களா?
இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் நம்ம சின்ன பசங்கிட்ட இதுதான் கற்றுக்கணும். சின்ன பசங்களுக்கு எதுவுமே தெரியாது, தோல்வி தெரியாது, அது கொடுக்குற அவமானம் தெரியாது, வலிகள் தெரியாது, எதுவும் தெரியாது. கலந்துக்கிறதே வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தான். ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு முயற்சி பண்ணி ஒரு போட்டியில் கலந்துக்கிறதே அவங்க வந்து சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அப்படி தான் நாமளும் லைஃப்பில் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். நம்ம இறங்கி முயற்சி பண்ணுறோம்ல, ஒரு விஷயத்தில் கலந்துக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அதுவே பெரிய வெற்றி தான். ஓகேங்களா? அவனை நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, இப்போ அவனை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. எப்பயுமே தான் பசங்க வந்து ஜெயிக்கணும், நல்லா வரணும்னு தானே எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தானே எனக்கும் இருக்கும். ஐயோ நம்ம பையன் என்ன இந்த அளவுக்கு போய் கஷ்டப்பட்டு முயற்சி பண்றான், நான் எதுவுமே ஜெயிக்கலையே, பிரைஸ் வாங்கலையேன்ற மாதிரி அந்த ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நான் என்ன நினைச்சு பார்ப்பேன் இந்த விஷயத்துல. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் மாதிரி நாம இருந்து நம்மளும் இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ முயற்சிகளும் தான் நம்ம எடுத்திருப்போம், தோத்து போய் நின்று இருப்போம், கதறி அழுதுருப்போம். ஒரு தோல்வி வரும்போது, பெயின்ஃபுல் வரும்போது, அவமானப்படும் போது நம்மளும் இப்படி தானே அந்த தோல்விகள், அவமானத்துல, கஷ்டங்கள்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோம். இருந்தாலும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஜெயிச்சு நல்லா வந்துரும்ன்ற நம்பிக்கையோட தானே அடுத்தடுத்த முயற்சிகளும் நம்ம சலிக்காம எடுத்துட்டே இருந்தோம். அந்த சின்ன பையனோட ஆசை, அவனோட முயற்சிகள்லாம் நம்ம வந்து அர்த்தம் இல்லாம பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு நாம தானே இருக்கோம். இந்த மாதிரி நிறைய தோல்விகள், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்க டைம்ல யார் வந்து நம்மளை பத்தி இந்த மாதிரிலாம் யோசிப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லுவா, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவான். யாரும் பண்ண வரமாட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான், என்ன ஏதுன்ற மாதிரி விஷயங்கள், பேச்சுக்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியற மாதிரி வரும். ஆனா அவன் ஜெயிக்கிறதுக்காக போராடி நிறைய தோல்விகளை பார்த்துட்டு போராடிட்டே இருக்க டைம்ல வந்து அதெல்லாம் எதுவுமே வெளியே வராது. அப்ப நாம தான் சப்போர்ட் பண்ணிக்கணும், வேற யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட பக்கம் இருக்க நியாயத்தை, நம்மளோட உழைப்பை, நம்மளோட முயற்சிக்கு வந்து நாம தான் மரியாதை கொடுத்து நாம தான் நம்மளை திரும்ப தேத்தி ஒரு தடவை எடுத்துட்டு வரும். ஸோ அதனாலதான் எத்தனை டைம் கிவ் அப் பண்ணணும், குவிட் பண்ணணுன்ற எண்ணம் வந்தாலும் திருப்பி என்ன நானே தேத்திக்கிட்டு, என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நான் திரும்ப முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு இருந்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு 10 வருஷமா தான் என் பையனை எனக்கு தெரியும். 10 வருஷமா தான் நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே அவன் ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும், அவன் ஒரு தாட்டி அவன் தோல்வியை பார்த்துட்டு ஒரு மாதிரி, எல்லா பசங்களும் ஜெயிச்ச பசங்க ஜெயிச்ச கொண்டாட்டத்துல நல்லா இருப்பாங்க. நான் ஜெயிக்காத பசங்க ஒரு மாதிரி சோர்வா, அப்படியே அடுத்த போட்டியில கலந்துக்கலாமா, அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னு பார்க்க சோர்வா போவாங்கல்ல. ஸோ எனக்கே 10 வருஷமா வளர்த்து பார்த்துட்டு இருக்கேன். என் பையன் நல்லா இருக்கணும் எனக்கே தோணும் போது, 30 வருஷத்துக்கு மேல என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு நான் எப்படியாச்சும் நல்லா வந்துரும் நினைச்சு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மாவுக்கு அப்ப எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும். அதுக்காக தான் மெயினா வந்து நான் என்னோட நம்பிக்கையை விட அவங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சுதான் இன்னை வரைக்கும் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க நம்பிக்கை வீணா கூடாது, அவங்க என்னால பெருமைப்படணும், அவங்கள நல்லா வச்சு பார்த்துக்கணுன்றதுக்காக தான் எத்தனை தடவை தோல்வி வந்தாலும் ஒரு தோல்விக்கு அப்புறம் திரும்ப நான் எழுந்திரிச்சு போராடி திரும்ப இந்த ஃபீல்டுலேயே ஒன்று நாள் சஸ்டெயின் பண்ணி இப்போ என்னால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேடராக என்னால் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்றத என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா சந்தோஷம்தான் எனக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியணும், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இதை உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமையணும், நீங்களும் வெற்றியை நோக்கி போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோஸ்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோட நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.